அன்பானவர்களே, இயேசுவுக்கு இடமளிக்காத வீடு காட்சியாகும். இயேசுவுக்கு இடமளிக்கிற வீடு சாட்சியம். இன்னைக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், உலகத்துடைய தேவைகள், அந்த பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் நமக்கு தேவை தேவைன்னு சொல்லி எல்லாரும் வாங்கி வீட்டில் அடுக்கி வைத்துக் கொள்ளுகிறார்கள். பெரிய டிவி, பெரிய காரு, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு சொந்த வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், சொந்த வீடு கிடைச்ச உடனே நான் ஜெபம் நடத்துவேன், மீட்டிங் நடத்துவேன், இதெல்லாம் நான் சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கை நான் கேட்டு சொல்கிறேன். ஆனா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பொருள் இருக்கு, பெரிய கார் இருக்கு, பெரிய டிவி இருக்கு, பெரிய நல்ல செல்வாக்கு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இயேசுவை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. அதுதான் இன்னைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில இயேசுவுக்கு இடமளிங்க. உங்க வீட்டுல முதலாவதாக நீங்கள் ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாளாவது உங்க வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங், ஜெப வீடாய் நீங்கள் மாற்றுங்கள். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சாட்சியாய் மாறணும். எனக்கு கார் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கிறது முக்கியம் அல்ல, அது ஒரு புறம். மிக முக்கியமான ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும். ஆகவே இயேசு இருக்கிற வீடு சாட்சியாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.